ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம். இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டை எப்படி நல்லபடியாக வச்சுக்கலாம், நம்ம வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்காக நம்ம சேனலில் பாசிட்டிவ் ஹோம் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பாசிட்டிவ் ஹோம் பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன், அதை போய் பாருங்கள். அதோட வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, உங்கள் வீட்டில் குப்பை தொட்டியை இந்த இடத்துல வைங்க, உங்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்கும். இதுதாங்க இன்றைக்கான டாபிக். இதை பற்றி நம்ம இப்போ பேசலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா, குப்பை தொட்டி வைக்கிற இடமும் குப்பை சேகரிக்கிற இடமும் ஒரு வீட்டில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அது எந்த இடத்துல அமைக்கிறோம், எந்த இடத்துல வைக்கிறோங்கிறதே அந்த இடத்திற்குரிய பலனை அது தரும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவங்க வீட்டில் குப்பை தொட்டியை கிச்சனில், அவங்க வீட்டுக்கு கிச்சன் சிங்க்குக்கு கீழே வச்சுருப்பாங்க. ஏன் நம்ம அதிகப்படியாக கிச்சனில் வைக்கிறோம்? கிச்சனில் நம்ம நிறைய காய்கறிகள் வெட்டுவோம், நிறைய வேலைகள் செய்யும்போது பொருட்கள் நிறைய சிந்தும். அதெல்லாம் நம்ம சேகரித்து குப்பை தொட்டியில் கொட்ட வேண்டியது இருக்கும். அடுத்ததாக நம்ம வீடை கூட்டும் போது நம்ம மெயின் ஹால்லேருந்து கூட்டி எல்லாருமும் கூட்டி எடுத்து அதை கிச்சனில் சேகரித்து அதை நம்ம மொத்தமாக எடுத்து குப்பை தொட்டியில் போடுவோம். அதனால தான் அதை நம்ம கிச்சனில் குப்பை தொட்டியை அமைக்கிறோம். அது நல்ல விஷயந்தாங்க. அது எந்த டைரெக்ஷனில் வைக்கிறோங்கிறது தான் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்குங்கிற மாதிரி 8 திக்கு திசைகள் இருக்குது. அந்த 8 திக்கு திசைகளில் குப்பை தொட்டியை எந்த திசையில் வச்சா நமக்கு நற்பலன்களை தரும், நல்ல விஷயங்கள், நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்குங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் இதில் முக்கியமாக கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டு குப்பை தொட்டியை கண்டிப்பாக வடகிழக்கு திசையில் வைக்கவே வைக்காதீங்க. ஏன்னா வடகிழக்கு திசை எப்போவுமே வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு திசை. அந்த இடத்துல உங்கள் வீட்டு குப்பை தொட்டியை நீங்கள் அமைக்கும் பட்சத்தில், அந்த குப்பை தொட்டி குப்பைகளை சேகரித்து வச்சிங்கன்னா கூட அந்த காற்றில் அந்த குப்பைகளோ, குப்பை தொட்டியிலிருந்து வரக்கூடிய கெட்ட வாடையோ அந்த வீடு முழுக்க பரவும். அதை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு உடல் உபாதைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வடகிழக்கு மூலையிலேயே, நீங்கள் வடகிழக்கு திசையிலேயோ குப்பை தொட்டியை வைக்காதீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் அவங்க வீடு தனி வீடாக, சொந்த வீடாக இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு வெளியவே வச்சுக்கிறாங்க குப்பை தொட்டியை. அப்படி இருக்கும் பட்சத்தில் சரியான திசையில் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வீடு சுபிக்ஷமாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா, கிச்சன்லேயே சிங்க்குக்கு கீழே ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு இடம் கொடுத்துருக்காங்க குப்பை தொட்டி வைக்கிறதுக்கு. அந்த இடத்துலையே நீங்கள் குப்பை தொட்டியை வச்சுக்கலாம். அந்த இடம் பார்த்திங்கன்னா க்ளோசட் போட்டு மூடி இருக்கிற மாதிரியும் அமைப்பு இருக்குது. அப்படி க்ளோசட் இல்லைன்னா நீங்கள் குப்பை தொட்டி மூடி உள்ள குப்பை தொட்டியாக நீங்கள் தேர்வு செஞ்சு அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் நிறைய அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் பார்த்தீங்கன்னா, இல்லை தனி வீடாகவும் இருக்கட்டும், கிச்சன் எப்போவுமே தென்கிழக்கு மூலையில் வைக்கணும்னு சொல்லுவாங்கங்க. அந்த தென்கிழக்கு மூலையில் கிழக்கு பக்கமாக நீங்கள் குப்பை தொட்டியை வைக்கணும். இதுதான் குப்பை தொட்டி வைக்க வேண்டிய திசைகளில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கக்கூடியது. கிழக்கு திசையில் நீங்கள் வச்சுக்கலாம். அது நீங்கள் உங்கள் கிச்சனில் உள்ள சிங்க்குக்கு கீழே வைக்கிறது ரொம்ப சிறந்த விஷயமா இருக்கும். சரிங்களா? அது கிழக்கு பக்கமாக நீங்கள் வைக்கிறது சரி. அதுவும் மூடி இருக்க குப்பை தொட்டியாக நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி மூடி இல்லாத குப்பை தொட்டி இருந்ததுனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு தனியாக ஒரு மூடி போட்டு வைக்கணும். சரிங்களா? அடுத்ததாக உங்கள் வீட்டு கிச்சன் அது தென்மேற்கு பகுதியில் இருந்துச்சுன்னா நீங்கள் தெற்கு பக்கமாக உங்கள் வீட்டு குப்பை தொட்டியை வைக்கணும். சரிங்களா? அடுத்ததாக வடமேற்கு பகுதி கிச்சன் இருந்துச்சுன்னா மேற்கு பக்கம் வைக்கணும். இதுதாங்க 3 சிறந்த திசைகள் குப்பை தொட்டி வைக்கிறதுக்கு. தெற்கு பக்கமாக குப்பை தொட்டி வைக்கலாம், மேற்கு பக்கமாக குப்பை தொட்டி வைக்கலாம், அடுத்து கிழக்கு பக்கமாக குப்பை தொட்டி வைக்கலாம். எங்கேயுமே நீங்கள் குப்பை தொட்டி வச்சாலும் அந்த குப்பை தொட்டி மூடி உள்ள குப்பை தொட்டியான்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அந்த குப்பை தொட்டியில் கவர் போட்டு நீங்கள் குப்பைகளை போடுங்க. அப்போ தான் உங்கள் குப்பை தொட்டியும் நல்லா நீங்கள் க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். உங்களுக்கும் அதை வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது, குப்பைகளை அன்றாடம் நீங்கள் கிளியர் பண்ணிவிடுங்க. கொண்டு போய் நீங்கள் குப்பையை கார்பேஜ் கலெக்டிங் ட்ரக் வந்துச்சுன்னா அதில் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா?
நீங்கள் வந்து அதை போடாத இருக்கும் பட்சத்தில் அந்த குப்பை தொட்டியிலேருந்து வரக்கூடிய கெட்ட வாடை வீடு முழுக்க பரவி அது பேடு வைப்ரேஷன்ஸ் எதிர்மறை எண்ணங்களை வந்து வீட்டில் தரும். அதனால் நமக்கு உடல் உபாதைகளும் வரும். அதனால் கண்டிப்பாக அன்றாடைக்கும் குப்பை தொட்டியில் உள்ள குப்பைகளை வந்து அகற்றிடுங்க. அடுத்ததாக மூடி இல்லாத குப்பை தொட்டியாக இருந்தால் கண்டிப்பாக அதை மூடி போட்டு வைங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இது வரைக்கும் குப்பை தொட்டி எந்த டைரெக்ஷனில் வச்சா அது வந்து நமக்கு நற்பலன்களை தருங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். அது எந்தெந்த டைரெக்ஷன்? தெற்கு பக்கம், மேற்கு பக்கம், அப்புறம் கிழக்கு பக்கம். இந்த 3 பக்கத்தில் நீங்கள் வந்து குப்பை தொட்டியை வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்களே தாங்க தரும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.